பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு ஜாதகத்தின் அதோட நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது நண்பர்களே. ஏன்னா, ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. ஒரு ஜாதகத்தைப் போல் ஒரு ஜாதகத்துக்கு பலன் கொடுக்காது என்பதுதான் அனுபவத்தின் உணர்ந்த உண்மைகள். ஏன்னா, இது நான் ஆய்வுக்கு எடுத்த ஒரு ஜாதகத்தில் இந்த பலன்கள் நான் சொன்ன ஒரு ஜாதகத்துக்கு பலாபலன்கள் சரியாக வந்தது. ஏன்னா, அந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லும்போது இந்த ஜாதகர் இப்படித்தான் இருப்பார். இந்த நிலையில் தான் இருப்பார். இந்த நிலையில் தான் இவரோட நிலைப்பாடு இருக்கும் என்று நான் அடித்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லியிருந்தேன். அது சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் ஆமா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாதகர் இப்படித்தான் இருக்கார் அப்படின்னு. ஏன் அந்த நிலைப்பாடு குடுத்துச்சு என்பதற்காக உங்களிடத்தில் இத பகிர்ந்து கொள்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அதாவது 14/5/2000 பிறந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்த ஜாதகர். ஞாயிற்றுக்கிழமை 5 மணி AM விடியகாத்தால பிறந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்கும்போது மேச லக்னம், கன்னியா ராசி. அதாவது கன்னியா ராசி உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் பொதுவான ஒரு நிலைப்பாட குடுத்துர்றேன் உங்களுக்கு. இந்த ராசியில் வந்து மேச லக்கினத்தில் பிறந்தவரு, கன்னியா ராசியில் பிறந்தவரு. லக்கினத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, 4 கிரகங்கள் சூரியன், குரு, சனி, சுக்கிரன். இந்த 4 கிரகமும் லக்கினத்திலேயே இருக்குது. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வா, புதன். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 4ஆம் இடத்துல 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதுக்கடுத்து இந்த ஜாதகத்துல 9ஆம் இடத்துல பாதகம் என்று சொல்லக்கூடிய இடத்துலயும் கேது பகவான் இருக்கார். மாந்தி வந்து 10ல் இருக்குது. திதி சூனியம் என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல வந்து அதாவது தனுசுவும், மீனமும் திதி சூனியம் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஜாதகத்தோட தன்மையை நாம் பார்க்கும்போது, இந்த ஜாதகர் கோவையில் பிறந்த ஒரு ஜாதகம் தான். ஆண் ஜாதகம். வயசு என்று பார்க்கும்போது 24 வயசு 3 மாசம் 28 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஜாதகர் தோட நிலைப்பாட்டை நாம் பார்க்க வேண்டும் என்றால், அதாவது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்து சூரிய திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருப்பே பார்த்தீங்கன்னா 5 மாதம் 28 நாள். அதுக்கு அடுத்து செவ்வாய் திசை 7 வருஷம். அந்த சூரிய திசை, சந்திர திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். 17 வருஷம் 5 மாசம் வரைக்கும் இவருக்கு வந்து செவ்வாய் திசை இருக்குது. அதுக்கு அடுத்து ராகு திசைங்க. அப்ப இந்த ராகு திசையில நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வ அவங்க வந்து கேட்கறாங்க. நம்ம இப்ப ஜாதகம் பார்த்து ஆன்லைன்லயே தான் ஜாதகம் பார்க்குறோம். அப்ப ஆன்லைன்ல பார்க்கும்போது நம்ம ஜாதகத்த நேர்ல பார்க்க முடியாது. அவங்க பெற்றோர் தான் கேட்கறாங்க. அப்ப ஆன்லைன் ஜாதகம் தானே நம்ம வந்து ஒரு பதிவு குடுக்குறோம். இந்த ஜாதகர் இப்படித்தாங்க இருப்பார். இந்த ஜாதகத்த பார்த்தா மேச லக்கினத்தில் சூரியன் உச்சம் என்று சொல்றோம். அதாவது 5ஆம் அதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று, அ தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதி 9ஆம் அதிபதி, தந்தைக்கு உண்டான கிரகம் சூரியன். 9ஆம் அதிபதி வரக்கூடிய தந்தை பாவத்துக்கு அதிபதி குரு. இருவரும் சேர்க்கை பெற்று லக்கினத்திலே இருக்கிறாங்க. அப்ப தந்தையும், ஆ புள்ளையும் ஒண்ணா இருக்கிற மாரி. அப்படிங்கிற அத காரகனும், ஒரு பாவமும் ஒண்ணா இருக்கக்கூடாது. அதாவது தந்தை காரகனும், தந்தை ஸ்தானாதிபதி ஒரே கிரகம் சேர்க்கை பெற்றிருந்தாவே, அது தந்தையாருக்கு தோஷத்தை குடுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஜாதகத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லக்கினத்துல 4 கிரகம் இருக்கிறதுனால, எல்லாமே சூரியன்கிட்ட வந்து அஸ்தங்கம் பெற்றுருச்சுங்க. ஒரு கிரகம் கூட பலம் பெறல. அதாவது குரு அஸ்தங்கம், சனி அஸ்தங்கம், சுக்கிரன் அஸ்தங்கம், புதன் அஸ்தங்கம், செவ்வாய் அஸ்தங்கம், லக்னாதிபதி அஸ்தங்கம். அப்ப இந்த கிரகங்கள்லாம் அஸ்தங்கம் பெற்று 5 கிரகங்கள் அஸ்தங்கம் ஆயிருச்சு. அதாவது குரு, செவ்வா, அ புதன், சுக்கிரன், சனி. இந்த 5 கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிருச்சு. சூரியன்கிட்ட அ ஒரு முன்னாடி பின்னாடி ஒரு 2 கிரகம், முன்னாடி ஒரு 2 கிரகம் இப்படி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சூரியன்கிட்ட பலன் இழந்துருச்சு. தன்னோட பலத்த இழந்துருச்சுன்னு சொல்லலாம். பலன் இழந்துருச்சுனோட பலனே இழந்துருச்சு, பலத்தையும் இழந்துருச்சுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். அப்ப சூரியன் தந்தை காரகன் இந்த ஜாதகத்துல பலமா இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவரு சொத்து சுகத்தோட, நல்ல ஒரு வருமானத்தோட, அவரு நல்லா நீட்டா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இந்த ஜாதகர், மேச லக்கினத்துல பிறந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, 25 வயசாகக்கூடிய ஜாதகர், தனக்கு வந்து புத்தி ஒரு நிலைப்பாடு இல்ல. வந்து இன்னும் ஒரு குழந்தையாவே இருக்கிறார். தனக்கு வந்து எந்த ஒரு நிலைப்பாடு தெரியாம, அதாவது சமுதாயத்தில் என்ன நடக்குது? என்ன நிகழ்வு? என்று அந்த மாற்றத்தை உணரக்கூடியல. ஏன்னா நம் சமுதாயத்துக்கு நிலைப்பாட்டை எப்படியெல்லாம் உணர்ந்து கொள்ளோம், எப்படியெல்லாம் உணரணும் அப்படிங்கிற தன்மையை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் ஒரே மாரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை.
இவருக்கு எந்த தன்மையுமே உணர முடியாத ஒரு ஜாதகர். அதாவது தன்னை உணராத ஒரு நிலை. தன் நிலையில் ஏன்னா இவருக்கு உடல் குறைபாடுன்னு என்று சொல்லக்கூடிய இல்ல. மனம் என்று சொல்லக்கூடிய குறைபாடும், புத்தி என்ற அறிவு என்ற குறைபாடும் இவருக்கு இல்ல. அப்படிங்கிற ஒரு தன்மை. தன் குழந்தையாவே இருக்கார். 25 வயசு ஆவுறது. இன்னும் 5 மாத இன்னும் 1 வயசு குழந்தையாவே இருந்துகிட்டு இருக்கிற மாரி இவர வந்து குழந்தையா பார்த்துட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் இவர வந்து குழந்தையா பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு எதுவுமே அவரோட செயல்பாடு சாப்பிடுறது, பசிக்கிறது தெரியல, ஒண்ணுக்கு போறது தெரியல, மோஷன் போறது தெரியல. தன்னுக்கு எதுவும் ஒரு இது இல்லாம இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆனா ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா, கோமால கூட இருப்பாங்க, படுத்த இவரு நடமாடிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த மாரி இருக்கிற தன்மைலாம் இருக்குது. ஆனா அந்த இது இல்ல. புரிந்துக்கிற ஒரு தன்மை இல்ல. ஏன் அது இல்ல அப்டின்னா, இப்ப 5 கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒரு அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா, அந்த கிரகம் எந்த மாரி ஒரு தோஷம் இப்ப நெறைய வந்து நம்ம சொல்லுவாங்க. அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா, இந்த கிரகத்துக்கு இந்த மாரி பலன் குடுங்க, அந்த மாரி பலன் குடுங்க, மாற்றான பலன் குடுங்க அப்டின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் இல்லைங்க. அஸ்தங்கம் பெற்றிருந்தா அந்த கிரகத்தோட செயல்பாடு இழக்குதுங்க. அப்ப சூரியன்கிட்ட குரு அஸ்தங்கம் பெற்றார். குரு என்னது? அறிவுக்கு அதிபதியே அவர்தான். பிறருக்கு அறிவ போதிக்கக்கூடிய கிரகமும் அவர்தான். அவரு வந்து ஒரு குழந்தையா ஆயிட்டார். அப்படிங்கிற ஒரு தன்மை. சுக்கிரன் யாருங்க? கலஸ்திரக்காரகன். சுக்கிரன் வந்து தன்னை அழகுபடுத்திக்கூடிய ஒரு கிரகம். யாருன்னே இவருக்கு தெரியல. எப்படி அழகுபடுத்திக்குவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாரி செவ்வா, பலத்துக்கு அதிபதி, வீரத்துக்கு அதிபதி செவ்வா தான். படைபலத்துக்கு தளபதி செவ்வா தான். அவரு அஸ்தங்கம் போயிட்டார். லக்கினாதிபதி அஸ்தங்கம் போயிட்டார். தன்னோட செயல்பாடு என்னன்னே தெரியல. செயல்பாடே இல்ல. அப்ப இவரு செயல்பாடு என்ன செய்யறது? செயல்பாடு என்னன்னே இல்ல. செயல்பாடு செய்ய முடியல. அப்ப இவரு செவ்வாய் அஸ்தங்கம் பட்டனால, இந்த அஸ்தங்க தோஷத்த குடுத்து அவர் அஸ்தங்கம் அடைஞ்சனால, இவருக்கு உடல்ல ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்துக்குண்டான வேகம் இல்ல, பலம் இல்லாத போச்சு. சனி ஆயுள்காரகன். சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா, ஜாதகத்துக்கு வந்து லக்கினத்திலே நீச வேற. சூரியன்ட அஸ்தங்கம். சனி அஸ்தங்கம் இந்த ஜாதகத்துக்கு மேசலகின் சனி பாதகாதிபதி தொழில்காரகன். தொழிலும் இல்ல. இவர்னால எந்த பாதகமும் இல்ல அப்படிங்கிற மாரி, இவரே குடும்பத்துக்கு மூத்த வாரிசா இருக்கிறனால, இவருக்கு மூத்த வாரிசு இருந்தா அவங்களுக்கு அந்த தோஷத்தை குடுத்திருக்கும். இவருக்கு அந்த பாதிப்பு இல்ல. அப்படிங்கிற மாரி பாதகாதிபதி பாதிக்க முடியல அப்படிங்கிற தன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதன். புத்திக்கு உண்டான கிரகம், கல்விக்கு உண்டான கிரகம், அவரும் அஸ்தங்கம். நோய்க்கு உண்டான கிரகமும் அவர்தான். அஸ்தங்கம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு நோய் நொடிகள் எதுன்னு சொல்ல, புத்தி இல்ல, அறிவு இல்ல, அதாவது எதை புரிஞ்சு கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு குடுக்குது. ஏன் குடுத்துச்சு இதெல்லாம்? இந்த கிரகங்கள் பஞ்சபூதத்தை உள்ளடக்கிய கிரகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய இடங்களும் அதாவது வானம், பூமி, காற்று, நெருப்பு, நீரு. இதெல்லாம் பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 5 கிரகங்களும் தான் சூரியன் ஒளியை கொண்டு பிரகாசிக்க முடியும்னு வச்சுங்களேன். இந்த 5 கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிருச்சு. ஒரு அஸ்தங்கமானால் இந்த இந்த ஜாதகர் பஞ்சபூத தத்துவத்தை உணர முடியல. அதாவது ஒரு காற்ற உணர முடியல, ஒரு நெருப்பு உணர முடியல, தனக்கு நடக்கிற நிகழ்வுகளை என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முடியல. நெருப்பு என்னன்னு தெரியல, நீர் என்னன்னு தெரியல. ஒரு ஆபத்தை உணர முடியாத ஒரு ஜாதகராக இந்த ஜாதகர் இருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? நமக்கு இந்த கிரகத்தில் 9 கிரகம் இருந்தாலும், இந்த ஒண்ணு சாயா கிரகங்கள் விட்டா கூட இந்த பஞ்சபூத தத்துவத்தில் உள்ள கிரகங்கள் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் வலுப்பெற வேண்டும். ஏன்னா, அஸ்தங்கம் பெறுவது ராகுலாம் அஸ்தங்கம் வரமாட்டாருங்க. அதே மாரி கேதுவும் அஸ்தங்கம் வரமாட்டாருங்க. இந்த அஸ்தங்கம் பெறக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் மட்டும்தான். இந்த 5 கிரகங்கள் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு பாதிப்பை அந்த ஜாதகத்துக்கு எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆயிருக்குனோ, அந்த கிரகம் பாதிப்ப குடுக்கும். இவருக்கு 5 கிரகம் அஸ்தங்கமானனால, அந்த 5 பாதிப்பு உண்டாகி, இந்த ஜாதகர் ஒரு குழந்தை போல் நடமாடிக் கொண்டு இருக்கிறார். தனக்கு என்ன நிகழ்வு என்று தெரிந்து கொள்ள முடியல, அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு குடுத்திருக்கிறனால, இந்த ஜாதகத்தோட ஏன்னா ஒரு கிரகம் அஸ்தங்கம் சூரியன்கிட்ட இருந்து அஸ்தங்கம் பெற்றிருக்குன்னா, அந்த கிரகம் எந்த மாரி ஒரு பலனை குடுத்திருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவ ரீதியான ஒரு ஜாதகத்தை நான் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. நான் அதுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் நான் இந்த பராசர ஆன்லைன்ல அஸ்ட்ரோ டிவி மூலமாக அந்த ஜாதகத்தையும் பதிவிட்டிருக்கிறேன். நான் பலன் சொன்ன விதத்தை அந்த ஜாதகத்துக்கு அந்த வாடிக்கையாளருக்கு எந்த மாரி ஒரு பலன் சொல்லியிருக்கிறேன் என்பதை இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் வெளியிட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு வீடியோவும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா, ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா, அது எந்த மாரி ஒரு பலனை செயல்பாடை இழக்குது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, ஒவ்வொரு நூலில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், அஸ்தங்கம் பெற்ற கிரகங்கள் ஒவ்வொரு மாரி ஒரு பலனை கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை எடுத்து பார்க்கும்போது, அது நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இது எனக்கு அனுபவத்த கொடுத்தனால, இதை நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன்னா, இந்த பதிவை ஒவ்வொருத்தரும் கேட்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது, பலன் எடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு தெரியாத விஷயமா இருந்தா கூட, அந்த ஜாதகத்துக்கு அந்த பலன், இந்த ஜாதகத்தை இப்படி எடுக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக, என்னோட சார்ந்த வாடிக்கையாளருக்கும், என்னோட சேர்ந்த நண்பர்களுக்காக
இந்த பதிவை அவங்களுக்காக பதிவிடுகிறேன் நண்பர்களே. இதை நீங்க அனைவரும் கேட்டுவிட்டு உங்கள கருத்தை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேல் வந்து சந்திரன்.